வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 நம்மளுக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன பாதகம் இருக்குது, எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று, முருகர் அருளால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது. இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க, சரியா? வைணவம் இருக்குது, பெருமாள் வழிபடுறது, சைவம் சிவனை வழிபடுறது, கணபத்தியம் கணேசனை வழிபடுறது, அதேமாதிரி கௌமாரகம் நம்ம முருகரை வழிபடுறது, சரிங்களா? இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம். இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி, ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுறோம். இது பியூர் கௌமாரகத்தில் இருக்க போதானா கௌமாரகமும் எடுத்துக்கிட்டோம், இது கூட அஸ்ட்ராலஜியும் கலப்போம். ஏன்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, சரிங்களா? 7 சக்கரத்தில் கடைசி சக்கரம் துரியம், அது காஸ்மோஸோட கனெக்ட் பண்ணுறது. ஆனால் மற்றபடி மீதி 6 சக்கரங்களுக்கும் 6 படை வீடு இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 சக்கரத்துக்கு 6 படை வீடு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. மீனராசி. ஸோ மீனராசி குருவோட வீடு, கடைசி ராசி நீர் ராசி. டீஃபால்ட்டாக எல்லாருக்கும் தெரியும் திருச்செந்தூர், அவ்வளோதான். திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். உங்களுக்கும் ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே, ஏன்னா இப்போ சனி பகவான்லாம் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சின்ன சின்ன கேப்ஸ், ஃப்ரிக்ஷன் ஏதாவது வரும். அப்படிலாம் வந்ததுன்னா திருச்செந்தூர் போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பேசலைனா கூட பரவாயில்ல, சும்மாவது ஒன்றா போயிட்டு வாங்க. போயிட்டு அந்த வள்ளி குகை பக்கத்தில் உட்காருங்க. வள்ளி குகை ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. உருவம் பெருசு, என்னால் போக முடியல, என்னோடய உடல் அதுக்கு அனுமதிக்கலை, என்னால் அந்த குகை, ஏன்னா அது கொஞ்சம் கீழே இறங்கி போகணும், போக முடியல, வெளியே உட்காருங்க. வெளியே நிறைய இடம் இருக்காங்க வள்ளி குகையில், அங்கே உட்காருங்க. நீங்கள் வியாழக்கிழமை நைட் அங்கே தங்குற மாதிரி பாருங்கள். வியாழனில் குரு ஹோரையில் சாமி பார்க்குற மாதிரி பாருங்கள். ஐயோ கூட்டம் இருக்குது, அந்த ஹோரையில் கரெக்டாக சாமி முன்னாடி நிற்க முடியுமான்னு தெரிலனா அவ்வளோ அக்யூரசி வேணாங்க. அது தானாக அமையும். 1 ஹவர், ஒரு ஹோரைன்றது 1 ஹவர். அந்த கூட்டத்துக்கு எதுவுமே கேல்குலேட் பண்ணிட்டு முன்னாடியே போயிடுங்க. அந்த ஹோரையில் அந்த சன்னிதானம் பக்கத்தில் இருக்கிறதே நம்மளுக்கு பெரும் கொடுப்பணும், சரிங்களா? நீங்களும் அபிஷேகம் சாமிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாவது பைசாவாவது கொடுங்க, உங்கள் பேர் சொல்லி அங்கே அபிஷேகம் நடக்கணும், ரொம்ப நல்லது. உங்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய டைம், நல்ல அமைப்பு இருக்குது. லவ் பண்ணுறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. இப்போ லவ்வை கல்யாணமாக மாற்றலாம். சின்ன சின்ன தடங்கள் வரலாம். அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணணுன்னா திருச்செந்தூர், சிம்பிள். திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க. யாராவது ஏற்கனவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் சார், வீட்டிலலாம் சொல்லிட்டேன், கொஞ்சம் கலாட்டாவாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, திருத்தணி போயிடுங்க. திருத்தணியில் தான் அவரே லவ் பண்ணி வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கினார். அவங்க அண்ணன் கணேசன்லேருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக யாராவது ஒரு கணேசன் ஹெல்ப் பண்ணுவார். இது என் கண்ணாலேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒன்று கதை படிக்கிறோம், இது என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் தேடி பாருங்கள். இல்லையா பேசணுமா, எல்லாரையும் அங்கே கூட்டிட்டு அந்த கோயிலில் வச்சு கூட பேசுங்க, எப்படியும் முடிஞ்சிடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கலாட்டாவாக இருக்குது. இல்லை அரேஞ்ச் மேரேஜ்லேயும் இப்போ 1008 கலாட்டா வருது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொதப்புறாங்க அப்படின்னா நேராக இட்டுமே கோயிலில் உட்கார வச்சு பேசுகிறேன், பெஸ்ட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டுலாம் எல்லாமே கோவிலில் தான் நடந்துச்சு. இப்போ தான் எல்லாம் காஃபி ஷாப்பு அது இதுன்னு மாறிட்டோம். அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கோவிலுக்கு போய்டும், முருகன் கையில் கொடுத்துட்டு ஒப்படைச்சி முருகா நீ பார்த்துக்கொண்டு இறங்கி விளையாட வேண்டியதான். உங்களுக்கு ப்ரமோஷன் ஆஃபீஸில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் ப்ரமோஷன் கிடச்சி முன்னேறத்துக்கு, மெயினாக அப்ராடு போகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன தான் உங்களுக்கு சனி பேச்சில் தான், சனி பேச்சில் அப்ராடு போனவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்ராடு போயிட்டு வரவங்க, அந்த ஷார்ட் டேர்மாக போயிட்டு வரவங்களையும் பார்த்துருக்கேன். இதுக்கும் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், இதெல்லாம் அவர் தலைமையான இடம். திருப்பரங்குன்றம்லாம் அங்கே தான் ராஜாவாக சூரபத்மனை வெற்றி அடைஞ்சிட்டு கல்யாணம் ஆகி ஒரு ராஜாவாக உட்காந்த இடம் திருப்பரங்குன்றம். பதவிக்கு திருப்பரங்குன்றம் தான், சரிங்களா? இந்திரன் அவனுடைய வஜ்ராயுதம், யானை அதெல்லாம் கொடுத்த இடம். அங்கெல்லாம் முருகருக்கு யானையே இருக்கும், மயில் கூட யானையும் இருக்கும் அங்கே முருகருக்கு. ஏன்னா அது இது ஐராவதம், சரிங்களா?
பதவி கிடச்ச இடம் அவருக்கு. ஸோ யாருக்குன்னா ப்ரமோஷன் நம்ம வந்து இப்போ ப்ரமோஷன் டைமுக்கெல்லாம் பூஜை ஒன்று பண்ணுறதா இருக்கும் ஒரு யாகம் மாதிரி. அதெல்லாம் மோஸ்ட்லி அங்கே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது முருகர் கையில் இருக்குது. நடந்ததுன்னா இதில் சொல்லுவோம். ஸோ ப்ரமோஷன் வேணும், பதவி வேணும். அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் வேறு, பதவி வேணுமா திருப்பரங்குன்றம் தான். இப்போ இந்த மாதிரி வஜ்ரம்லாம் வச்சுருப்பார் முருகர். இதெல்லாம் வாங்கி கையில் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பவர் ஏறும். எப்படி வேலை செய்யணும் அதை வேலை செய்யும் வஜ்ரம். ஏன்னா இன்றைக்கி நேற்றுல தான் பல ஆயிரம் வருஷமாக தெய்வங்கள் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு விதமான குறியீடுகள் சூட்சமாக தான். வாங்கி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். மீனராசி சனி பகவானாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, முருகன் பார்த்துப்பான். இறங்கி விளையாடுங்க. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் சூப்பராக இருக்கும். லவ் பண்ணுறவங்களாம் இருந்தால் குழந்தை பாக்கியம், மெயினாக குழந்தை பாக்கியத்துக்கெலாம் திருத்தணியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியலன்னா பக்கத்தில் எங்கே முருகன் இருக்காரோ அங்கே போயிட்டு வழிபடுறதும் நல்லது. உங்களுக்கு சுப்பிரமணியரை வழிபடுறதும் நல்லது. எங்கே இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுறங்க. வரவங்களுக்கு அன்னதானம், முக்கியமாக தண்ணி, பால், பாயாசம் அந்த மாதிரி கொடுக்குறது இன்னும் நல்லது. சரிங்களா? இந்த வழிபாடு பண்ண, இந்த முறைகள் பண்ண இந்த 2026 உங்களுக்கு வந்து சூப்பராக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், லவ் எப்படி யார் யாருக்கெல்லாம் கல்யாணமாக மாறும், யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு, யாருக்கு வெளிநாடு போக முடியும், பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம், ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும், பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவா, யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம். இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி பண்ணலாம். இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க. அஸ்ட்ராலஜினா என்னங்க, பஞ்சபூதமும் நவக்கோள்களும் இதுதான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். பழனி. அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டானம், பாலுறுப்புக்கள், நீர் பகுதி, அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர். அதே மாதிரி மணிப்பூரகம்ன்றது நல்ல ஹீட்டர் இருக்கிற இடம். அக்னி வீடு, இது பிரம்மஸ்தானம். இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான். திருப்பரங்குன்றத்தில் தான் சிவன், விஷ்ணு எல்லாரும் வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து அனாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடு எது? திருத்தணி. லவ்வும் இதே தான். அனாகதம்ன்றது நெஞ்சு, லவ்வும் இதே தான். வள்ளியோட அவர் கல்யாணம் ஆன இடமும் அதுதான். அடுத்து விசுத்தி மூலமாக என்னது? நாலேஜ், பேசுறது, சிவன். சரிங்களா? இது எங்கே இருக்குது? சுவாமிமலை. ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை. படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுவாமிமலை முருகனை வேண்ட அவ்வளோ நல்ல படிப்பு வரும், அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும். அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம், ஒரு முதிர்ச்சி. இதுதான் பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்க யார்? பழமுதிர்ச்சோலை. கடைசி பழம் முதிர்ச்சோலை. இந்த பழம் முதிர்ந்த பிறகும் அடுத்த நேரம் இறைவன் தான். அதோடைய வாசல் தான் துரியம். இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம். ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஆரோக்கியம், பணம், பிஸ்னஸ், கல்யாணம், லவ்வு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தேவைகளுக்கும் ஒரு முருகனை வச்சுருக்காங்க. அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே. போக முடியல, அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம். அதை நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அந்த சாமியை, முருகனுடைய அந்த வடிவத்தை, உங்களுக்கு சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும். சரிங்களா? இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர், இது எல்லாமே பொது பலன். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். அவங்க வந்து ஐவிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. 2-3 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. நான் திருப்பியும் பண்ணலாமா வேணாமா, இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க. அவங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில். அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும்.
சரிங்களா? அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எதை கிளியர் பண்ணணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகரை வழிபாடு பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார். வாழ்க வளமுடன்.